அப்பா வாங்கப்பா. எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தம்மா. ஆனா என்ன என் பேத்தி இங்க வர வச்சுட்டா. அப்பா நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்ப ஏன்பா இதெல்லாம் பேசுறீங்க? உள்ள வாங்க, தர்ஷினியை பார்க்கலாம். அக்கா, ஜனனி அக்கா, சி ஈஸ்வரி அக்கா அப்பா வந்திருக்காங்க. ஆமா, அவ பேத்தி சடங்கா இருக்கால. அதுக்கு இல்லக்கா, மொத்த ராவண கூட்டமும் இப்ப வீட்டுல தானே இருக்கு. என்ன பண்ண போறாங்களோ? அதுக்காக என்னடி பண்றது? வராம இருக்க முடியுமா? வரத்தான் வேணும். வாங்க. தர்ஷினி, தாத்தா வந்திருக்காரு பாரு. தர்ஷினி கண்ணு. தாத்தா. என்னடா எப்படி இருக்க? அப்பா வாங்கப்பா. நான் வந்துட்டேம்மா, வந்துட்டேன். உன் பொண்ணுதான் இங்க என்ன வர வச்சுட்டால. ருதுவான பிள்ளைக்கு என்ன செய்யணுன்ற விவரம் எல்லாம் உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பதான் போய் சேர்ந்துட்டாள புண்ணியவதி. இதுல ட்ரெஸ்ஸு பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தம்மா வாங்கிக்க. வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. சடங்கு சுத்துறேன் இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சுடுறேம்மா. தர்ஷினி, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. தாத்தா நல்லா இருமா, நல்லா இருப்ப. மகராசியா இருக்கணுமா, நல்லா படிக்கணும். பாவம். அரசியல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. ஏன் எனக்கு வர்ற கோபத்துக்கு அரசியல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? என்ன கதிர? ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? எதுக்கு? கொஞ்சம் இப்படி வாங்கினேன். என்ன விஷயம்ப்பா சொல்லு. அந்த ஆள் வந்திருக்காருண்ணே. எந்த ஆளு? மாமனார். அவன் வந்திருக்கானா? அவன் எதுக்கு இங்கே வந்தேன்? அவனை யார் வீட்டுக்குள்ள விட்டா? அண்ணனே இருங்க, பாப்போம் பாப்போம். திருப்பி எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்? சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே. நல்லா படிக்கணும். படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைம்மா, இந்த குடும்பத்திலேருந்து நீ தப்பிக்கணும்மா, அதான் முக்கியம். இந்த தாத்தாட்ட வந்துடுமா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். என்னோட வந்து இருடா நீ, நான் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன். உங்களெல்லாம் விட்டா வேற யார் இருக்காம்மா எனக்கு. எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. போதும் போதும். யோ, நீ எதுக்கு அங்கே வந்திருக்க? உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டா? நீ தான் ஃபோன் பண்ணி ஒப்பனை வர சொன்னியா? ஓ மேலே தானே? ஆமாங்க, சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அவரு பேத்திய பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ஈஸ்வரி, உங்கள் அப்பா என்னென்ன தப்பு பண்ணான்னு தெரியும்ல? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி வந்திருக்கானா? அப்படியே பாசம் பொங்குதாக்கும் மகன் மேலேயும் பேரையும் பேத்தி மேலேயும். சொத்தை எவனோ ஊர் பயலுக்கு எழுதி கொடுத்துட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு என் வீட்டு படியேறி வந்திருக்க? அதுக்கு இதுக்கு என்னையா இருக்கு? அது ஏன் சொத்து, என் விருப்பப்படி தான் கொடுத்தேன். அதுக்காக என் பேத்தியை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லுவியா? அது எப்படி ஓன் சொத்தோ அதே மாதிரி இது என் வீடு, இது என் பொண்ணு. இங்க யார் வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். போ வெளியே. வெளியே போயா. ஓம் பொண்ணா, நீ மட்டும் டெஸ்ட் பத்தி பத்தியா? என் பொண்ணு பெத்தாயா? இது பேத்தி. உன்னை விட அவளுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. ஒரு தாத்தாவா உன் கடமை செஞ்சே நீ. பேரம்பேத்திக்கு சேர வேண்டிய சொத்தை கொண்டு போய் எவனோ உறுப்புகளுக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்து உரிமை இருக்குன்னு குதிச்சுட்டு இருக்க. ஒரு அப்பனா உன் பொண்ணு வாழ்க்கையை பத்தி கவலைப்படல, ஒரு தாத்தாவா பேரம்பேத்திகளை பத்தி அக்கறைப்படல. உரிமையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் எந்த அறிகுறியும் கிடையாது. மரியாதையை விட்டு வெளியே போ. வக்கீல வா, பக்கத்துல வாமா. வக்கீல்னு உடனே தான் கூப்பிடுறேன். வா வாமா. அன்னைக்கு நீ தானே பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்னு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எஸ்கேஆருக்கு சொத்தை எழுதி கொடுக்குறதுக்கு ஐடியா கொடுத்த.
ஆ? இப்ப நீயே இந்த ஆளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு. தள்ளு வெளியே. என்ன இந்த மாதிரி பேச்சு பேசுறாரு? கழுத்தை பிடிச்சி தள்ளுமா, உன்னே தான் சொல்றேன். என்ன பாசம் தடுக்குதா? தடுக்கும். அப்பனா ஒன்று செய். அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வந்து போகணும், நல்லது கெட்டதுக்கு செய்முறை செய்யணும், மக மேலையும் பேரன் பேத்தி மேலையும் பாசமாக இருக்கணும். அதானே உன் ஆசை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும் போகட்டும், செய்முறை செய்யட்டும், பாசமாக இருக்கட்டும். ஆனால் நான் சொல்கிறத செய்யணும், சரியா? நாளைக்கு இந்த ஆள் செத்து போனேன்னா நான் தான் தூக்கி அடக்கம் பண்ணணும். செத்ததுக்கப்புறம் பேயா அலையாமல் ஆத்மா அமைதியாகணும்னா நான் தான் 15ஆம் நாள் காரியமும் செய்யணும். எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனால் இவர் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும். செய்வாரான்னு கேளு. செய்வேயா? யோ, நான் என்னையா பாவம் பண்ண? நான் என்ன பாவம் பண்ணனா? நீ பண்ணது சாதாரண பாவமா? பரவாயில்ல விடு, பாவம் பண்ணிட்ட. ஆனால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அதை நீ செய்யணும். அந்த எஸ்கேஆருக்கு எழுதி கொடுத்தீங்களா ஒரு நிலத்தை, அந்த நிலத்தை மாற்றி எழுதி என் மயம் பேருக்கு பதியணும். புரியுதா? அவன் கொடுத்தத விட பல லட்சம் பணம் அதிகமாக தரேன். அதை கொண்டு போய் அந்த கர்மம் முடிச்ச மூஞ்சில் எரிஞ்சிட்டு நிலத்தை மாற்றி எழுதி வாங்கிட்டு வா. போ. ஏயோ, சாகர காலத்தில் உனக்கு எதுக்கு அப்படி புத்தி தேர் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க? நீ செத்து போனேன்னா அந்த எஸ்கேஆர், அவன் தம்பி அரக்காப்படியான், அவன் பொண்டாட்டி உலக அழகி, இவங்கெல்லாம் வந்து உன்னை தூக்கி போடுவாங்களா? சொல்லு, நான் தானே தூக்கி போடணும். என்னை விட்டா உனக்கு வேற எந்த நாதி இருக்கு? உசுரோடு இருக்கும் பொழுதும் உறவு பிடிக்கலன்றேன். இதில் நான் செத்தப்புறம் காரியம் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன? இன்னும் கேட்டா, நீ எனக்கு காரியம் பண்றதை விட என் பணத்தை நாய் போய் தின்றதே மேல். அதுவும் இல்லைன்னா என் பணம் அழுகி கிடந்தாலும் பரவாயில்ல, அதை விட கேவலம் நீ எனக்கு காரியம் பண்றது. ஏய், என்ன பேசிட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? பேசி அசிங்கப்படுத்திட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? என் கண்ணெதிரே என் பொண்ணு அடிக்க வரையா நீ? காட்டு மராண்டி போய சீர் கொண்டு இருக்க. சீர் யாரு வீட்டுக்கு எவன் பொண்ணுக்கு சீர் கொண்டு இருக்க? என்னன்னு நீங்க போவலியா? என் பிள்ளைக்கு சீர் செய்யறதுக்கு உனக்கு என்ன யோகியம் இருக்கு? மனுஷனாயா நீ? மனுஷனா நீ? கேடி போய காட்டு மராண்டி போய. வெளியே கூட்டு போயிருமா? கொண்டு அவனை. என்ன பண்ண மரியாதையா? வீட்டுல தேவையில்லாம ஒரு கொலை விழுந்துரும். என்ன பண்ண முடியும் உன்னால? பாக்குறேன் ஓங்கி அப்பிடுவேன். மாமேங்கிற மரியாதைக்கு பொறுத்துட்டு இருக்கேன். ஏய், விடுங்கப்பா. என்னைய முடிச்சிட்டு இருக்கீங்க? சீரு என்னையா சீரு? இது சீரு கொண்டு இருக்கானா? சீரு மொசர கட்டையை பாரு. அப்படியே பார்த்து யானையை கொண்டாந்து வீட்டுல கெட்டியாக்கும். 4 அழுகி போன பழத்தை வாங்கிட்டு வந்துட்டா அதுக்கு பேர் சீரா? ஓட்டாண்டி போய. ஏ தர்ஷினி, நான் பெத்த மகளே, உங்க அம்மா வீட்டு சீருங்கிறது அந்த நிலம் மட்டும்தான். அந்த நிலத்தோட வந்தாதான் உங்க தாத்தா வீட்டுக்குள்ள வரலாம். இல்லாட்டி அப்படியே போக சொல்லு. உங்க அம்மாவுக்கு உனக்கு எந்த சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. உனக்கு வாழ்க்கையில் அம்மாவே கிடையாது, அப்பை மட்டும்தான். அட பாவி, இத்தனை நாளா என் பொண்ணதான் படாத பாடுபடுத்தி இருந்த, இப்போ என் பேத்தியும் படாத பாடுபடுத்துறியே, நீ நல்லா இருப்பியா? அட பாவி, இத்தனை நாளா என் பொண்ணதான் படாத பாடுபடுத்தி இருந்த, இப்போ என் பேத்தியும் படாத பாடுபடுத்துறியே, நீ நல்லா இருப்பியா? அம்மா, இவங்கெல்லாம் மோசமானவங்கம்மா.
இவங்க கிட்ட மாட்டிக்காதம்மா. இந்த வீட்டுல இருக்காதம்மா, இங்கிருந்து போயிடுமா, போயிடு. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? ஐயோ, கல்யாணமா? ஏங்க அறிவில உங்களுக்கு? சின்ன பொண்ணு அவ, அவளுக்கு போய் கல்யாணம்னு பேசுறீங்க? போலீஸ்க்கு தெரிஞ்சா உள்ள போட்டுருவாங்க. யாரா? எங்களையா? ஏன் பண்ண முடியாதா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் நிறுத்திடலாம். அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன், என் பிள்ளைக்கு நாளைக்கே கல்யாணம் நிச்சயம் பண்ண போறேன். என்னக்கா இது? பண்ணிடுவியா நீ? என் பேத்திக்கு பண்ணிடுவியா நீ? பண்ணுவியா? என்னையா பண்ணுவ? அதையும் பார்த்தோலாயா? அங்க பார்த்தோலாயா? என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரோம். என்ன மீறி நீ எப்படி பண்ணிடுவேன்னு பாக்குறேன்யா. என்ன பேசுறான். கேட்காத, நீ பண்ணிடுவியா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நான் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? நடக்காது. இருக்கு போயல. என் பிள்ளைய கல்யாணம் இப்படி பண்ணுறது என்ன கேட்கறது? ஐயோ கெப்பையா. எது 14 வயசு பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். வயசுக்கு வந்துட்டால. அவ இனி சின்ன பிள்ளை இல்ல, பெரிய மனுஷி. கல்யாணம் பண்ணுவேன். சாதாரண இடத்துல பண்ண மாட்டேன். எனக்கு சரியான இடத்துல தான் பண்ணுவேன். எனக்கு நிகரான ஆள்கிட்ட தான் பொண்ணை கொடுப்பேன். அம்மா, இப்ப அந்த 1000 கோடி சொத்து வச்சிருக்கான்லப்பா தெப்பக்குளத்துக்கு பின்னாடி சிவகங்கை ரோட்ல, நம்மளை எங்க பார்த்தாலும் பம்முவானே. அதான்டா அந்த விருதுநகர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல டைல்ஸ் கடை வச்சிருக்கானே. ராமலிங்கம். ராமலிங்கம் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு சரியான ஆள் அவன். ராமலிங்கத்துக்கு ஒரு மகன் இருக்கான். ஆளு ஜம்முன்னு கலெக்டர் மாதிரி இருப்பான் பாக்குறதுக்கு. அவன் தான் என் மாப்பிள்ள. அம்மா, நீ பயப்படாத. மாமா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணை கெட்டியாகணும்னு ஒத்த கால நிக்கிறான். அவனுக்கு தான் கொடுக்க போறேன். அம்மா. எப்பா அவன் வீட்டுக்கு போன் பண்ணி நாளைக்கு வர சொல்லப்பா, சம்பந்தம் பேசுவோம். எப்பா நீங்களும் கிளம்புங்கப்பா, நாளைக்கு பாப்போம். சரியா? போன் பண்ணி வர சொல்லு, எல்லா வேலையும் பாப்போம். என் மகளுக்கு கல்யாணம் பண்ண எவன் வந்து கேள்வி கேட்கறது? தொலைச்சு போடுவேன், தொலைச்சே. என்னம்மா ஈஸ்வரி, பேசாம இருக்கியே நீ? எப்ப கேட்டாலும் பிள்ளைகளுக்காக தான் வாழறேன்னு சொல்லுவியே. உன் கண் முன்னாடியே இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்றேன்னு சொல்றானேம்மா. இதெல்லாம் கேட்க மாட்டியா? கல்யாணம்லாம் பேசுறாங்க. நான் தாத்தா சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் போயிட போறோம். பயமா இருக்குமா? இல்ல தர்ஷினி, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாருமா. அப்படி எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத, பயப்படாதம்மா. அம்மா இருக்கேன். அம்மா, அப்படிலாம் நடந்துச்சுன்னா நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேம்மா. ஐயோ, நிச்சயமா இருக்க மாட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் பேசாத. தர்ஷினி, நீ பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேம்மா, நீ தைரியமா இரு. எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேம்மா. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இப்படி செதறிட்டானம்மா, மூளை இல்லாத பையன். நீ கவலைப்படாதம்மா. ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் நடந்துருமா? நடக்க விட மாட்டேன், அவனை. அப்பா, பாரு. இல்லப்பா. என்னம்மா அது? ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா. உன்னதான் கஷ்டப்படுத்தலான்னு பார்த்தா என் பேத்தியும் கஷ்டப்படுத்துறாம்மா. கல்யாணம் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், என்னமோ சொல்லிட்டே இருக்கேன். நடக்காதுப்பா, நாங்க விட்டுற மாட்டோம். நான் விட மாட்டேம்மா, நான் விட மாட்டேன். நடக்கிறத பார்த்துடலாம். ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பார்த்துடுறேன். விட மாட்டேன். சித்தி என்னெல்லாம் பேசிட்டு போறாரு பாத்தியா? ஏமா இப்படிலாம் பண்றாங்க? ஏமா நாங்கெல்லாம் இருக்கோம்லடா. ஏன் சித்தி இப்படிலாம் பண்றாங்க? அவரு என்னென்னமோலாம் பேசிட்டு போறாரு. பயப்படாத, அம்மா இருக்கேன். பயப்படாத. பேசிட்டு போறாரு. ஏய், அதை எடுக்காதே, அதை வை. இதை ஊத்தணும். என்ன உனக்கு? ஏன்
கோவமா வருதுக்கா. இம்புட்டு நாள் மாமாக்கு நம்மள இந்த வீட்டு மருமகளை தான் பிடிக்கல, ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, பொம்பளைங்களை கண்டாலே அவருக்கு ஆகல, ஏதோ போபியாக்கா, மனநோய். புரிஞ்சிருச்சா? ஓ ச்சே, பெத்த பொண்ணுக்கு யாராவது இப்படி செய்வாங்களாக்கா? 14 வயசுதான் ஆகுது, அதுகிட்ட போய் கல்யாணம் அது இதுன்னு. இப்ப அது இருக்கிற நிலைமையே அதுக்கு விளங்குதா என்னன்னு தெரியல. உள்ள பாவம். ஓ, ஒரு விதத்துல அந்த கிழவி எவ்வளவோ தேவலாம்க்கா. ஒரு சமயம் ஏதோ தேவையில்லாம பேசினா கூட ஒரு சமயம் நியாயத்தை பேசுது. ஏன் இந்த தாலி பெருக்கு விழாவே இவர் போக கூடாதுன்னு ஒத்த கால நின்னாரு. ஆனா இவங்க தானே இல்ல விட்டு கொடுக்க கூடாது, போயிட்டு வரட்டும்னு பேசி அமுச்சு வச்சாங்க. கரெக்ட் தானே? உன் மாமியார்காரே நீ தான் மெச்சிக்க. ஏன்க்கா? பின்ன வேற என்ன, நம்மள என்னமோ ஆசைப்பட்டு இந்த விசேஷத்துக்கு அனுப்பி வச்சிருக்குன்னு நினைச்சுக்கிருக்கியா? அதுதான் கிடையாது. சாமியார் ஒரு போடு போட்டார்ல, இந்த ஜனனி பிள்ளைக்கு நடக்கிற எதையும் நிறுத்தாதீங்க, தெய்வகுத்தம் ஆயிரும்னு. அதுக்கு பயந்துகிட்டு நம்மளை அனுப்பி வச்சிருக்கு. சரிக்கா, அதுக்கு பயந்து அனுப்பி வச்சிச்சுனே வச்சுக்கலாமே. அது மனுஷங்களுக்கு பயப்படலனாலும் கடவுளுக்கு பயப்படுதா இல்லையா? ஆனா இவரு மனுஷங்களுக்கும் பயப்படுறதில்ல, மனசாட்சிக்கும் பயப்படுறதில்ல, கடவுளுக்கும் பயப்படுறதில்ல, பூதத்துக்கும் பயப்படுறதில்ல. அவரை தவிர யாருமே மனுஷங்களே இல்லைன்னு அவருக்கு ஒரு நினைப்பு. இவர் எங்க கொண்டு போய் சேர்க்க? நீ சொன்ன மாதிரியே பெரியப்பா ஏதோ வீம்பு பிடிக்கிறாருன்னு நான் கூட நினைச்சேன். ஆனா நினைச்சு முடிக்கல. நேத்து இவங்க பண்ண கூத்துல அவர் பண்ணதுதான் கரெக்ட். 100%. ஒரு காணி நிலம், ஒரு பொட்டு காசு கூட இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. கரெக்டுக்கா. நானே மனசை டோட்டலா மாத்திக்கிட்டேன், அழிச்சிட்டேன் அந்த எண்ணத்தையே. இவர் செய்யறதுதான் கரெக்ட், இவங்களுக்கு இப்படிதான் செய்யணும். ஈஸ்வரி அக்காவும் மனசால சாகடிச்சிட்டாங்க. இப்ப அந்த பிள்ளை மனசால சாகுற வரைக்கும் விடவே மாட்டாங்க. பாவம் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே கடந்துச்சு தெரியுமா? சின்ன பிள்ளைக்கா, குழந்தை. கண்டிஷனிங் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுல வந்து பிறந்திருக்கே, அது தலையெழுத்து. கும்பல் மொத்தமா அப்படியே ஆதாமேவாள் காலத்துல இருந்து டைரக்டா குதிச்சு வந்திருக்கு. அக்கா, ஆதாமியவாள் காலத்துல எவன் இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி பேசிட்டு சுத்தினா? இதுங்க அதுல கூட சேர்த்தி கிடையாது. கரெக்ட் தான். இது ஏதோ தனியான பைத்தியக்கார குரூப். அக்கா, இவரு கோவத்துல தானே சொன்னாரு. நிஜமாவே அப்படி யாரையும் கூட்டிட்டு வந்து நிறுத்திட மாட்டார்ல? கல்யாணம் பேசிட மாட்டாங்கல்ல? எனக்கு ஒரே படபடப்பா வருதுக்கா. நானும் இவர் கோவத்துல சொல்றாருன்னு தான் நினைச்சுக்கு இருக்கேன். அந்த ஆள் மட்டும் நிஜமாவே நாளைக்கு அந்த மாதிரி அந்த டைல்ஸ் காரனை கூட்டிக்கு வரட்டுமே, அப்புறம் நீ சொன்னதை நான் செஞ்சு போடுவேன். நான் என்ன சொன்னேன்? சோத்துல வஸ்த வச்சிருவேன். அவன் மட்டும் போய் சேரட்டும், முடிச்சிட வேண்டியதான் ஒரேடியா. நான் 2 பேருக்கு வைக்கிறேன், நீங்க 2 பேருக்கு வைங்க. ஏண்டி கதவு சாத்திட்டு படுக்க கூடாது? உன் அருமை மாமியார் தான். உங்க ஆத்தாக்காரியும் சரி, இந்த வீட்டு மத்த மகராசிகளும் சரி, இதெல்லாம் சொல்லி தர மாட்டாளுங்க. பிறகு என்கிட்ட வந்து சின்ன பிள்ளை பாவம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாளுங்க. என்னத்த வாங்கடி அம்மா, சடங்கான பிள்ளைக்கு என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தர மாட்டீங்களா? எங்கடி இவ ஆத்தாக்காரி? தலைவலிக்குதுன்னு படுத்திருக்காக. ஆமா, முனுக்குன்னா வந்துடும் அவளுக்கு சீக்கு. பெத்த மகளை பாத்துக்க துப்பில்ல. என்னத்த என்னாச்சு? ஏண்டி பொட்ட புள்ள மல்லாக்கா படுக்கலாமா? அதுவும் இப்படி சடங்கான நேரத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாது, ஒரு கடிச்சுதான் படுக்கணும்னு இதெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? விட்டத்தை பாத்துக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அடி தர்ஷினி, கண்ட மேனிக்கு ஓடுறது, ஒடியாடுறது, குதிக்கிறது, விளையாடுறது, பக்க பக்கன்னு சிரிக்கிறது, இப்படி எல்லாம் இனி செய்யக்கூடாது. அடக்க ஒடுக்கமா இருக்கணும். என்ன? ஏய் ரேணுகா, உன் மகளுக்கும் இதெல்லாம் கத்துக்குடு. தனித்தனியா என்னால பாடம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஆம்பளை பிள்ளைங்க கூட எல்லாம் விளையாடக்கூடாது, புரியுதா? அப்ப தர்ஷன் மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கா? நான் இருக்க கூடாதா? அவன் ஆம்பளை பையன்டி, தலகில கூட தொங்குவான். நீ அப்படி பண்ண முடியுமா? கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காம உள்ள போய் உட்காரு. அப்புறம் விளக்கு வச்ச பிறகு வெளியில போக கூடாது. காத்துக்கார் படிச்சுடுண்டி. ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சனனி வீட்ல இருந்து அவன் மாமக்கார வந்து தாலி பெருக்க கூப்பிட்டப்போ என் மக ரொம்ப கடிசா, நீ அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டான். என் சின்ன பையனுக்கு விசேஷம், அதுக்கு போகலையேன்னு மனசு அடிச்சுக்கிட்டாலும் ஒரு நல்லது நடக்கட்டுமேனு தான் உங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்கேன். சும்மா சொல்லாதீங்க அத்தை. சாமி சொன்னாருன்னு தானே நீங்க எங்களை அமிச்சிங்க. இதெல்லாம் பேச தெரியுது.
நீங்க அங்கெல்லாம் போய் சுத்திட்டு வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஐயோ, அத்தை, ஏய், நாங்க என்ன பேசாதீங்க. நான் சொன்னபடி நடங்க. அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. ஆ, நீங்க சொல்லி கொடுத்தா தாண்டி அவளுக்கு தெரியும். ஆ? ம். என்னடா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, கண்டுக்கூடாது, சீரியஸா எடுத்துக்காத இதெல்லாம். அப்பா பேசினது மைண்ட்லயே இருக்கு சித்தி. அது டைவர்ட் பண்ணதா புக் படிச்சிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. நான் பொண்ணாவே பிறந்திருக்க கூடாது சித்தி.